தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யூஎஸ் வந்திருந்தப்போ உங்களை மீட் பண்ணியிருந்தார். அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்து இப்போவும் நீங்கள் வந்து இங்கே ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள்லாம் வருது. அதிலிருந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா? நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நான் முதல்வன் மாதிரியான திட்டம் வந்து இங்கே இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு அந்த இதுக்கு சொல்லியிருந்தீங்க, மிச்ச சர்ச் இன்ஜினுக்கும் பிங்குக்குமான அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து இப்போ நாங்கள் எல்எல்எம் இதெல்லாம் வச்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா நோஸ் யாருக்கும் இப்போ இல்லை. இன்ஃபேக்ட் இருக்காது. ஆமாம், நம்பர் ஒன் சர்ச் ஃபார் எவ்ரி கார்ப்பரேட் ஆர் எவ்ரி இண்டிவிஜுவல். தட் இஸ் ஹவ் இட் ஷுட் பீ. ஸோ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் சிஎம் வந்து பார்த்து சொன்னீங்க. CM, it's an honor to host CM on behalf of Microsoft India, Microsoft US. We hosted CM. அவர் வந்து என்னை பார்க்க வரல, by the way. He visited Microsoft facility to understand என்ன டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்ன இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல் ஏஐ இது வச்சுருக்கோம், ஃபெசிலிட்டி லேப்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ he toured that facility. அப்புறம் நாங்கள் டீப்ரீஃப் பண்ணோம் என்னென்ன பண்ணுறோன்னு. இது வந்து sustained and sustainable partnership between the company, public and private sector partnership. எங்களோட ஜாப் அதான் சொல்கிறேன், I am not privy to how the other companies are working. எங்களோடது வந்து empowering and enabling every individual across the planet. மைக்ரோசாஃப்டோட மிஷனே அதுதான். அது கிராமத்துக்கு இருக்கிற ஆளுங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் சில்ட்ரனாக இருக்கட்டும், கார்ப்பரேட் லீடர்ஸாக இருக்கட்டும், ஆர் எவ்ரிபடி. Our job is எங்களோட ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் should be developed to empower and enable everybody. That is what our mission is and that we are doing. Towards that, CM வந்தாங்க. We hosted him very well and he went back very happily. And follow up to that, Microsoft leaders from India, they will be following up and more programs, more investments might continue to come. So adukku I am not privy to what are this happening. Adu ஒரு side, right? Good things are happening. Bottom line, very good things are happening between both, right? Good for the state, good for the people. ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிறது நான் சொல்கிறேன். இது வந்து இந்த ஏஐ எஜுகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஏஐ டிமாண்ட் ஆர் ஏஐ ஜாப் டிமாண்ட் will continue to grow. Most of the demand will be global demand, right? And jobs will go where the skill set is there. எங்கே ஸ்கில் செட் இருக்குது, எங்கே வந்து உங்களுக்கு வந்து டேலண்ட் பூல் இருக்குது, எங்கே இன்னோவேஷன் இருக்குது, அதுக்கு தான் வந்து ஜாப்ஸ் போகும். நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, வித் பார்ட்னர்ஷிப் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்பெஷலி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மினிஸ்டர் வந்து ட்வைஸ் he visited. See the difference. நீங்கள் வந்து சும்மா வந்து நான் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வந்துட்டு அவங்க பண்ணலை. 2021 அவங்க விசிட் பண்ணிட்டாங்க. 21 ட்வைஸ் பாஸ்டன் மைக்ரோசாஃப்டில் விசிட் பண்ணி தென் வி டிசைன்டு இப்படி தான் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் நடக்குது அங்கே பாஸ்டனில். ஐ வில் டெல் யூ an important thing. ஸோ அங்கே வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து த்ரூ மைக்ரோசாஃப்ட் ப்ரோக்ராம் டீல்ஸு நவ் திட்ஸ் மாஃப்ட் இன்டு ஏஐ ஸ்கில்ஸ். இந்த ப்ரோக்ராமில் எப்படி நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு we came back, then we designed ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூஸில் சொல்லிக் கொடுக்குறீங்களா, நாங்கள் வந்து ஏஐ ஆரம்பிப்போம். இமேஜின் தட், ரைட்? ஸோ ஆஃப்டர் தேட் we decided கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கட்டும், பட் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், ஏஐ ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. கேட்டலிஸ்ட் இல்லை, திஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். ஓ, ஒரு ஒரு இன்னொரு கிளாஸ் மாதிரி சொல்கிறீங்களா? கிளாஸ் மாதிரி ஆர் ஐடியாஸ் மாதிரி, ப்ராஜெக்ட் மாதிரி, எனிதிங். பட் ஏஐயை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றது வந்து இட் இஸ் நாட் an incremental ஐடியா. ஏன்னா யூஎஸ்லேயே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறீங்க, ஏஐ இஸ் நாட் தேர். இங்கே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஏஐ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்சோ தேர் பை த வே, ரைட்? அதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, பட் ஏஐ ஸ்கில்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்குன்னா, இஃப் அண்ட் த பிலீஃப் இஸ் தட் ஏஐ, த நோஷன் இஸ் ஏஐ சம் ராக்கெட் சயின்ஸ். அப்படி கிடையாது. எர்லியர் யூ ஸ்டார்ட் வித் ஏஐ,
இந்த காக்னேட்டிவ் ஏபிஐ, இமேஜ் ரெக்கக்னிஷன், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், இதிலெல்லாம் குழந்தைங்க விளையாட ஆரம்பிக்கும் போது தே வில் நோ சீம்லெஸ்லி வாட் இஸ் டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க். அது படிக்க 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 வந்து பை த டைம் காலேஜுக்கு வரும்போது என்ன பண்ணுவான், நீங்கள் ஃபேஸ்புக், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் டூரிங் த காலேஜ் ஆர் எதர் டூரிங் தட் ஸ்டடீஸ் ஆல் தீஸ் ஃபவுண்டர்ஸ் ஸ்டார்ட். இங்கே காலேஜில் இந்த குழந்தைங்க வர வர தே வில் ஸ்டார்ட் த ப்ராடக்ட்ஸ் லைக் தட். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் மாதிரி தான் ஏஐ டீல் பண்ணுவாங்க. இட் வில் நாட் பி லைக் சம் ராக்கெட் சயின்ஸ் ஃபீல் இருக்காது. அதுதான் கரெக்டு. மேத் ஃபிசிக்ஸ் என்ன, இது வந்து ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் மாதிரி. கோடிங் இஸ் நவ் லாங்குவேஜ். நீங்கள் ரைட் பண்ணால் யூ கேன் கோடு. ஸோ ஏஐ வில் பிகம் எ நேச்சுரல் பார்ட் ஆஃப் எ கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் லைஃப். ஏஐ எஜுகேஷன் இதுதான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேர்டு சொன்னேன் இல்லையா, இந்த இது வந்து இப்போ ஸ்கேல் ஆகும். ஸ்கேல் ஆச்சுன்னா யூ வில் ஹாவ் அ மச் லார்ஜர் talent pool, awareness and creativity coming from the grassroots of Tamil Nadu. So these are important areas that's shaping up. Great sir. இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட். எல்காட் மாதிரி, டைடல் பார்க்ஸ் மாதிரி, இங்கே இருக்கிற முன்னாள் சீஃப் மினிஸ்டர்ஸ் கலைஞர்லேருந்து நிறைய பேர் வந்து அத்தனை ஃபோர்ஸி பண்ணி நிறைய இது பண்ணாங்க. இங்கே கம்ப்யூட்டர்ஸ் ஸ்கூல்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு டைம் டிலே இருந்துச்சு. லைக் இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம நிறைய கட்டிட்டோம், கம்ப்யூட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கூல்ஸில் ஆரம்பிக்குது. அதில் அந்த கிட்ஸ் வந்து +2 முடித்து அவங்க வந்து இன்ஜினியரிங்கில் என்ன இன்ஜினியரிங் வேணால் எடுத்துக்கப்பா, ஐடியில் ஒரு வேலை வாங்கிடு, அதுதான் இங்கே இருக்கிற லோவர் மிடில் கிளாஸையும் அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்தமாக அவங்க லைஃப் ஸ்டைலையே மாற்ற போகிற விஷயமா இருந்துச்சு. இப்போது அந்த டைம் கேப்பையும் இது உடச்சிருமா? நம்ம இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்தே ஏஐயோட வர வச்சோம் அப்படின்னா. இப்போ டைம் கேப்புன்றதை விட ஆர் வி அட் த ரைட் டைம்னு பார்க்குறோம். வி ஆர் அட், நான் சொன்னேன் இல்லையா, த லீடிங் எட்ஜ் டெக்னாலஜி. அது மட்டும் இல்லை, வி ஆர் மச் அஹெட், ரொம்ப வந்து அஹெடாக இருக்கும். நான் வந்து 38,000 ஸ்கூலுக்கும் நம்ம பண்ணியிருக்கோமா இன்றைக்கி அப்படின்றத பற்றி பேசலை. நம்மளுடைய விஷன், கான்செப்ட்ஸு அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இட் ஹஸ் ஸ்டார்டட் மச் அஹெட் ஆஃப் மெனி அதர் பிளேசஸ். அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஈவன் ஐ கேன் டெல் கான்ஃபிடென்ட்லி, கம்பேர்ட் டு யூஎஸ், தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் வேர் அந்த ஏஐ சிலபஸில் எங்கெங்கே போய் கரிக்குலம்லாம் ப்ராஜெக்ட்ஸில் எங்கெங்கே நடந்துகிட்ருக்கோ தே வில் பி அஹெட். அந்த கிரேட் லெவலில் பார்த்தோன்னா அந்த ஸ்கூல்ஸ் வில் பிகம் அவர் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிங்குக்கும் ஏர்லியர் சர்ச் என்ஜினுக்கும் டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸ் வில் வேனிஷ் அண்ட் ஐ கேன் ஃபோர்ஸி இட். இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுனா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னோடய குழந்தை கான்ஃபிடெண்ட்டாக படித்து ஏஐ படித்து இட் வில் கிரியேட் ப்ராடக்ட்ன்ற நம்பிக்கை வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். அண்ட் த பேரிட்டி வந்து வில் நாட் எக்ஸிஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து அன்லெஸ் நீங்கள் தான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தான் இன்னோவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கவர்மெண்ட் மெஷினரி இஸ் த பெஸ்ட் மெஷினரி all over the world. இங்கே வந்து நம்ம வந்து the kind of almost more than half of the population is rural. The scale and the implementation அது எப்போ நடக்கும்னா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக தான் பண்ண முடியும். We are not purely a capitalist economy giving it to private players, right? Public private partnership வச்சு through government அவங்க தான் லாஸ்ட் மைல் வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும் இந்த ரூரல் ஏரியாஸில். Not for Tamil Nadu. I'm talking about Indian government. I'm talking about the entire India. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ, கவர்மெண்ட் எவ்வளோ எனேபிள் பண்ணுறோமோ, தேர் லைஸ் யுவர் சீக்ரெட் சாஸ் ஃபார் பெர் கேபிட்டா ஜிடிபி. இதுதான் சீக்ரெட் சாஸ். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் த்ரூ கவர்மெண்ட் நம்ம வந்து நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெர் கேபிட்டா ஜிடிபி $2,800 versus $80,000 in US, right?
நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். We can't even think about the per capita GDP difference. That is why developed nations, developing nations சொல்கிறோம், ரைட்? ஜிடிபியை விட்டுருவோம், அப்புறம் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இல்லை ஜிடிபி இருக்குது, ரைட்? இந்த இதை எப்படி நீங்கள் க்ரோ பண்ணுவீங்க? இந்த இதுதான் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஜாப் க்ரியேஷன்னா ஜாப் டிமாண்ட் இருக்கும்போது சப்ளை நம்மகிட்ட இருக்குது, ரைட் ஏஜில் இருக்குது, ரைட் ஸ்கில் செட்டில் இருக்குது. தென் யூ பிகம் அ கன்சியூமர் எக்கானமி, ரைட்? இதெல்லாம் வரும்போது யுவர் ஜிடிபி வில் பி, we don't have to think about 10 trillion, we should think about 20 trillion. Tamil Nadu government will not think about 1 trillion, we will be thinking about 2-3 trillions. அண்டு இதுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் இல்லைன்றதான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் திஸ் டெக்னாலஜி இஸ் சூப்பர், நாட் ஓன்லி கூல், சூப்பர் எஃபெக்டிவ். தெர் இஸ் நோ அப்சல்யூட் டைம் ஃப்ரேம் ஃபார் திஸ். இன்றைக்கி 10 ஆண்டர்ப்ரனர் சேர்ந்து ஒரு 10 ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா, ஃபேஸ்புக்கு, மைக்ரோசாஃப்ட், கூகுள், இது மாதிரி, யூ கேன் ப்ரொவைட் தி சொல்யூஷன்ஸ் டு த வேர்ல்டு. யூ கேன் ஹையர் 10,000 பீப்புள் ஹியர். இப்போ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்லாம் வந்து எதுக்கு இங்கே வரும்னா, பிகாஸ் ஆஃப் 2 things. ஒன்று, வி ஆர் ட்ரைனிங் அவர் கிட்ஸ் இன் ஏஐ. நம்பர் 2, தே ஆர் இன்னோவேட்டிவ் அண்ட் தே ஆர் கேப்பபிள், ரைட்? இப்போ அவ்வளோ ஜிசிசிங்க கொண்டு வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை க்ரியேட் பண்ணும்போது, யூ ஆர் நாட் கோயிங் டு, நீங்கள் வந்து ஒன்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், ரைட்? அதில் எவ்வளோ ஜாப் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க? ஸோ ஜாப் மார்க்கெட் தாண்டி ஒரு ஆண்டர்ப்ரனர் மார்க்கெட்டாக மாறிடுவோங்கிறீங்களா? திஸ் கண்ட்ரி வில் பி அ கண்ட்ரி ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ். திஸ் வில் பி, இஃப் வி, இப்போ நம்ம பண்ணுற வேலையெல்லாம் ஃபவுண்டேஷன். இதில் வந்து யாருக்கும் எந்த டிபேட் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யூஎஸ் இஸ் லீடிங் ஃபார் ஒன்லி ஒன் ரீசன், பிகாஸ் இட் இஸ் அன் ஆண்டர்ப்ரனரியல் ஈகோசிஸ்டம். ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள் எல்லாமே வந்து எதுவும் கவர்மெண்ட் கிரியேட் பண்ண கிடையாது. எல்லாம் கராஜில் ஸ்டார்ட் பண்ண ஆண்டர்ப்ரனர்ஸ் தான், ரைட்? டெஸ்லாலேருந்து எல்லாமே அதுதான். ஸோ when we become a country of entrepreneurs, the ecosystem will flourish, job development will happen, per capita GDP will increase, growth will be phenomenal. This is a beautiful place, excellent time to be in. That is why the whole Harari-லாம் வந்து the fear mongering will not work. ஏஐ ஜாப் லாஸ் போயிருமா, ஏஐ வந்தால் வந்து எதாவது டிஸ்ட்ராய் பண்ணிடுமா, இந்த நீங்கள் சொல்கிற டீப் ஃபேக்கு, அந்த ஜாப் இதெல்லாம் விட்டுருங்க. பேசிக்கலி யூ ஷுட் நாட் திங்க் அபவுட் இட். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு முன்னாடி இருக்குது, ரைட்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி எல்லா டொமைன்லேயும் நீங்கள் பண்ணலாம், எல்லா டொமைன்லேயும் நீங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பண்ணலாம். இதை விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கும்? ரெண்டாவது, இட்ஸ் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இட் இஸ் எர்லியர் மாதிரி நம்ம டெக்னாலஜி எங்கேயோ இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சுலாம் வரது கிடையாது. இன்றைக்கி மாடல் அங்கே டெவலப் பண்ணோன்னா நான் இன்றைக்கி ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஜாப் என்ன? டொமைன் ஸ்பெசிஃபிக்காக ஃபைன் டியூன் எப்படி பண்ணுறது, டொமைன் ஸ்பெசிஃபிக்காக எஸ்எல்எம் எப்படி பண்ணுறது, டொமைன் ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக் டு இந்தியா, ஸ்பெசிஃபிக் டு லாங்குவேஜ், ஸ்பெசிஃபிக் டு கல்ச்சர், அண்ட் தென் த ஹெல்த்து. இதெல்லாம் பண்ணும்போது யூ வில் கிரியேட் அ பெட்டர், ஃபாஸ்டர், ஆக்சிலரேட்டட் எக்கானமி. உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ் பார்க்குறப்போ ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப தோணுச்சு. லைக் நம்ம ஒரு ஜாபில் இருக்கோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கிராட்டுவிட்டி அதெல்லாம் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறங்கிறப்போ வில் பிகம் பார்ட் ஆஃப் தட் சிஸ்டம். அந்த ஷிப்பில் நம்ம ஒரு உட்டாக மாறி இருப்போம். ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த ரூட் வந்து பைக் ஆட்டோமேட்டடாக லக்ஷ்மி ஸ்டார்ட் பண்ணிடுங்கிற மாதிரி அந்த வண்டி அதுவே தான் ஓடும். ஆமாம், அசல் மெமரியில் தான் ஓடும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ், வாகா பார்டரில், அதுவும் இந்த வாகா பார்டரில் இருந்திருக்கீங்க. கார்கில் வாகா பார்டர் வந்து இன்னும் பீஸ் சரி. அதிலிருந்து மைக்ரோசாஃப்ட், இந்த ஜம்பெல்லாம் வந்து அப்போதைய தேவையா இல்லை ஒரு க்யூரியாசிட்டியா? இந்த டக்குன்னு இந்த இந்த சேஞ்ச் ஓவர் ஆஃப் ஜாப்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே ஒரு ஜாபில் போய் உட்காந்துறதுங்கிறது பஸ்ஸில் ஜெனரல் சீட் கிடைக்கிற மாதிரி, அதையே விடணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இந்த ஜாப் மாறுறது அப்படிங்கிறது நீங்கள் அடுத்தவங்களுக்கு, ஐ மீன் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்ன? ஸோ ஒன்று ஃபஸ்ட் நான் ஜாப் பற்றி சொல்லிடுறேன்.
I'll start from where I am. இப்போ எந்த ஜாப்லையுமே நீங்கள் வந்து இப்போ இஃப் யூ ஆர் சேலஞ்ச்டு எவ்ரி டே அண்ட் யூ ஆர் ஏபிள் டு இன்னோவேட். நீங்கள் பெரிய கம்பெனினா நீங்கள் பெரிய கம்பெனியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்மால் கம்பெனிஸ் தான் ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் இஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனரியல் ஈகோசிஸ்டம் இஸ் வித்தின். இன்னோவேட் பண்ணாமல் வந்து தெர் இஸ் நோ நாட் அ டே கோஸ் பை வேர் நாங்கள் வந்து ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் இல்லாமல். த கல்ச்சர் இஸ் கல்ச்சர் ஆஃப் லேர்னிங் அண்ட் க்ரோத், லேர்னிங் அண்ட் எம்பத்தி, ரைட்? க்ரோத் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறது. த ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நான் 100 டைம்ஸ் பேசியிருக்கேன், பட் திருப்பி சொல்லுவேன். நோபடி இஸ் பார்ன் ஜீனியஸ் ஆர் இன்டெலிஜென்ட். இது மக்களுக்கு புரிஞ்சாவே யூ கேன் நேவிகேட் இன் டு எனி ஃபீல்ட் எனி டைம். Anytime you can do. With AI even easy, it's much easier, right? You need to learn, you need to unlearn. Unlearn. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. Unlearn. ரெண்டாவது, இந்த இன்னோவேட்டிவ்னஸ் இருக்கும்போது எவ்ரிடே அந்த சேலஞ்சஸ் இன்னோவேட்டிவ் இருக்கும்போது இஃப் உங்களுக்கு ஒரு டிரைவ் இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த ஜாபில் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து இட்ஸ் அன் அடிக்ஷன் மாதிரி. அதில் வந்து நான் இன்றைக்கி என்ன புதுசாக பண்ணலாம், அதுக்கு அந்த கல்ச்சர் ப்ரொமோட் பண்ணணும். அந்த கல்ச்சர் அந்த கம்பெனி ப்ரமோட் பண்ணலைன்னா, எங்கள் சிஇஓ சொல்கிற மாதிரி திஸ் ஏரா வில் நாட் ரெஸ்பெக்ட் லெகசி. இதை அவர் திருப்பி சொல்லுவார். முந்தா நேற்று நான் வந்து பெரிய ஆளாக இருந்தேன், நேற்றுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தேன், இன்றைக்கி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டெக் இண்டஸ்ட்ரி நவ், ரைட்? ஸோ இந்த ஜாபில் வந்து அஸ் லாங் அஸ் இப்போ சிஇஓ ஜாப்னு வச்சுங்களேன், ஒரு கம்பெனியோட சிஇஓ ஜாப், அவங்களுக்கு வந்து மார்க்கெட் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகும், ரெவன்யூ க்ரோத், டாப் லைன் க்ரோத்து, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அட்ரஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி அட்ரஸ் பண்ணணும், ஹையரிங் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜாலியாக வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. எவ்ரிடே இஸ் சேலஞ்ச். அந்த சேலஞ்சஸ் இருக்க வரைக்கும் தான் யூ ஆர் ஆக்டிவ் அண்ட் யூ வாண்ட் டு கான்கர் தட் சேலஞ்ச், ரைட்? ஸோ அந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர் இன் த கம்பெனி. ஸோ தட் கீப்ஸ் மீ கோயிங். இன் அடிஷன் டு தட், இந்த மாதிரி collaboration, empowerment to do social work, empowerment to enlift children, அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் another favorable thing. Growth, செகண்ட் வந்து இன்னோவேஷன், entrepreneurship and social service. இதோட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பட் டசன்ட் மீன் நீங்கள் perpetuity you need to be sticking to something கிடையாது. ஸோ அது வந்து you got to be clear. என்னோட மைண்டில் அது ரொம்ப கிளியராக இருக்கும். எனக்கு இட்ஸ் அ வின் ஃபார் போத் மீ அண்ட் மைக்ரோசாஃப்ட் அண்ட் டெஃபினெட்லி ஐ எம் என்ஜாயிங் த டென்யூர், ரைட்? ஒன்று, இதுக்கு முன்னாடி கேட்டீங்க ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எப்படி போனீங்க. ஸோ என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங், மாஸ்டர்ஸ் இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏர்ஃபோர்ஸில். நான் போனது வந்து எம்பிஏ படிக்கிறதுக்கு, ரைட்? எம்பிஏ முடிச்சுட்டு ஐ ஃபினிஷ்டு 6 Sigma, அப்புறம் ஆல் த சர்டிஃபிகேஷன். ஸோ என்னோட ஜேர்னி இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் எவ்ரி இயர் அண்ட் சர்டிஃபைங் டு த மோஸ்ட் கரண்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் திங். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்படி பண்ணும்போது, இப்போ நான் ஐ ஹாவ் அ பர்பஸ் வென் ஐ ஜாயின்ட் ஏர்ஃபோர்ஸ் அஸ் அன் ஆஃபீஸர், ரைட்? பர்பஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஓகே தெர் இஸ் நாட் ஆல் ஐடி ஜாப்ஸ் வேர் இன் தேர் வென் ஐ ஜாயின்ட். ஸோ ஐ யூஸ் டு திஸ் வந்து ஹைலி காம்படிட்டிவ் டு பிகம் அ Class 1 gazetted commissioned officer. So I got into that because of my push and the nature of my character and everything. Got into that. So served in Assam when we talked about Wagah border. So அது வந்து international border. I served in Ops Vijayan சொல்லுவோம். அப்போ வந்து அது generally people call Kargil operations. அங்கே வந்து நானும் ஒய்ஃபும் ஜம்மு காஷ்மீரில் இருந்தோம். அந்த செக்டர் தான் இம்பேக்டட். வாகா பார்டர் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர். ஓகே, அந்த இது வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல், சரியா? ஸோ அந்த இதில் வந்து நான் வந்து when I participated in that gave me another fulfillment of life, சரியா? அது முடிச்சுட்டு ஒரு தேடுதல் என்னது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது லைஃப்பில். அப்போ தான் அகெயின் ஐ இன்வெஸ்டட் ஆன் ஸ்டடீஸ். அந்த ஸ்டடீஸ்க்காக தான் யூஸ் பண்ணேன். ஃப்ரம் தேர் தட் அதர் ஜர்னி ஸ்டார்டட். இன்னொன்று நீங்கள் சொல்கிற லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த ஏரியா வந்து லைக் பிஓகே,
அந்த மாதிரி எந்த கண்ட்ரி ஒரு இடத்த ஆக்குபை பண்ணுதோ அது வந்து எங்களோடது அப்படின்னு சொல்ற இடம் என்னைக்குமே துப்பாக்கியோட இருக்கிற இடம். வாகா பாடுற மாதிரி ரெண்டு சைடுமே கால் லாங்கா ஸ்டெப்ஸ் வச்சுட்டு நம்ம அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிபல் டே மட்டும் பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிடையாது நீங்க சொல்றது. ஆமா, கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்துட்டு லைக் லிட்டரலி கண்ணு முன்னாடி 24 ஹவர்ஸும் ட்ரில்லிங் சவுண்ட் கேட்டுட்டே இருந்திருக்கும். ட்ரில்லிங்னா லைக் புல்லட்டிங் சவுண்ட் கேட்டு அதுல இருந்து இந்த சேஞ்ச் ஓவர் ஆனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 24 ஹவர்ஸும் வந்து நார்மல் டைமில் வந்து யூ வாண்ட் ஹேவ் தட் இஷ்யூஸ் ஆஃப் ஃபயரிங் அண்ட் கிராஸ் பார்டர். இது வி வில் பி ஆல்வேஸ் ஆப்ரேஷன் ரெடிங்க. பட் த சிச்சுவேஷன் வாஸ் லைக் சேலஞ்சிங்னு சொல்ல மாட்டேன், பட் சிச்சுவேஷன் வாஸ் ஹைலி ஃபுல்ஃபில்லிங் பிகாஸ் நாங்களும் அந்த ஆப்ரேஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் வி ஆல்சோ ப்ரொடெக்டட் த கண்ட்ரி, வி ஆல்சோ ஃபாட் ஃபார் த கண்ட்ரி. அது வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் அதிலிருந்து கார்ப்பரேட் போகிறது வந்து நான் சொல்கிறது என்னென்னா தீஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவேன். லீடர்ஷிப் இஸ் ஆல்வேஸ் அ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். ஆல்சோ வென் யூ ஹாவ் சர்டன் குவாலிட்டி, பீயிங் கரேஜியஸ், ரிஸ்க் டேக்கிங், இதெல்லாம் ஆண்டர்ப்ரனியல் ஸ்கில்ஸ், ரைட்? அண்ட் ஹேவிங் த கன்விக்ஷன் அண்ட் த லீடருக்கும் மேனேஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பீப்புள் இட்ஸ் ஒன்லி டைட்டில். மேனேஜர் இஸ் அ டைட்டில். இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். Meaning if you are manager but you are not leading people, it doesn't make sense. Leadership ku title தேவையில்லை. You can organically be a leader. நீங்கள் ஒரு பியரோட ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு கம்பெனியை லீட் பண்ணாலும் சரி, people will follow you, right? இது எங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பட் certain qualities imbibed, conviction, the courage, okay we need to get it done, this is the right thing to do, அதான் conviction. பர்சிவரன்ஸ், ரெசிலியன்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது தீஸ் ஃபவுண்டேஷன், நான் திருப்பி சொல்கிறேன், அந்த ஃபவுண்டேஷன் இன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் இஸ் ஸோ க்ரூஷியல். செட்பேக் வந்தாலும் நெக்ஸ்ட் வேவில் வீல் புஷ், ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் இஸ் த பெஸ்ட் திங் அண்ட் இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி ஆல்சோ. மீனிங் நாங்கள் வந்து we plan for surprises. Meaning best way of attack is kind of surprise attack is the best way, right? அந்த மாதிரி வந்து we get trained in certain characteristic attitudes and you don't have to respond to everything. அது வந்து கார்ப்பரேட்டில் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் சிலதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. unless it is a real thing you don't have to respond, but you always plan for war and peace. ஸோ நீங்கள் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கேரக்டர்ஸ் வந்து உங்களை அருமையாக ஷேப் அப் பண்ணும் கார்ப்பரேட் லீடர்ஷிப்னு சொல்கிறேன். நாட் தட் கார்ப்பரேட் லீடர்ஷிப்லேயும் லீடர்ஷிப் ட்ரைனிங் இருக்குது. innately people have that, it's also there, but I have an advantage of using the skill set and the way I have built my character over 10 years to the benefit of corporate success. ஸோ அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் எனக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து லைக் அமரன் மாதிரியான ஒரு படமோ இல்லை ஷெர்ஷா மாதிரியான ஒரு படமோ பார்க்குறோன்னா அந்த கார்கில் ஃபீல்டு இல்லை ஃபார் இன்ஸ்டன்ஸ் ராஷ் ரைஃபிள்ஸ் தெரியும். ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கார். அவர் இல்லை லிட்ரலாக அந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க, அவ்வளோ அத்தென்டிக்காக இருந்துச்சு அந்த படம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரியான இடங்களில் இருந்திருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ லைக் ஹவு டிட் யூ அப்ஸ்கில்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அதுலேயும் ஒரு ஸ்கில் செட் தேவை. அதுலேருந்து ஒரு கார்ப்பரேட்னா அதுக்கு ஒரு ஸ்கில் செட் தேவை. அதுலேருந்து இப்போ ஏன்னா ஒரு ஸ்கில் செட் தேவை. இப்போ இருக்கிறவங்க எதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்கில் செட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு? நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு இது நீங்களும் ஒன்று நீங்கள் சொன்னீங்க, இன்னும் நானும் சொன்னேன். சம் திங்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிள், சம் திங்ஸ் ஆர் குட் டு ஹேவ், சம் திங்ஸ் யூ ஹேவ் டு அன்லர்ன். இப்போ வந்து இதில் ப்ரூட்டல் பவர் இருக்கும் எனக்கு. மிலிட்ரியில் ஐ ஹேவ் 200 பீப்புள்னா இட்ஸ் ப்ரூட்டல் பவர், நாட் ஜஸ்ட் அ நார்மல் பவர். ஸோ somebody's life is in your hand. So you have to have the empathy. அதெல்லாம் transferable skill. You need to know that okay you are not making a decision, you have to put men's life before your life, right? An officer falls first. Generally not that, no, when you go the officer will be an example to lead in the front and sacrifice his life. That is how we are trained generally, right? And that is the quality most of the people will have as a leader of the armed forces. ரெண்டாவது இந்த ஸ்கில் செட் சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்கில் செட் ட்ரான்ஸ்ஃபரபிள். இன்னும் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு அன்லேர்ன். ஐ யூஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ், நாட் தட் ஐ எம் எ பர்ஃபெக்ட் பர்சன். அந்த அத்தாரிட்டி வந்து வென் யூ ஆர் அ லீடர் இன் கார்ப்பரேட் யூ டென்ட் டு மேக் சர்டன் மிஸ்டேக்ஸ் தட் யூனோ யூ வாண்ட் டு ஃபோர்ஸ் சர்டன் திங்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த கம்பெனி.
you want to push it really hard. But the other way I learnt is, the learning growth mindset, learnt is, இதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன advantage, right? Rather than me pushing something, if you can make them understand whether it is a team or customer, உங்களுக்கு என்ன benefit இருக்குது. Unlearning and relearning, that is also a very important process. When you take everybody along, the rate of win is much higher. One. Second thing, the quantity, magnitude of win is also much better, because everybody is a winner. So certain unlearning, but mostly learning is the major differentiator. இப்போது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏஐயில் இந்த விஷயங்களை வந்து இப்போ இருந்தே ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிற சில விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் குறைந்தபட்சமாக இதெல்லாம் நீங்கள் ஏஐயில் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ irrespective ஆஃப் டொமைன், வந்து தயவு செஞ்சு நீங்கள் இன்ஜினியரிங்க்கு தான் ரிலேட்டடு, ஐடிக்கு ரிலேட்டட்னா, இட்ஸ் ஐடி இஸ் அ செக்டர், engineering is a discipline, marketing is a discipline, accounting is a discipline, nursing is a discipline, BSc Agri is a discipline. Every single person, college student as well as school student, you should know that நம்ம ஏஐயோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து டிபேட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கேயோ எப்போயோ ஏஐ வரப்போது நான் படிக்கணும்லாம் கிடையாது. யூ ஆர் லிவிங் வித் ஏஐ ரைட் நவ், வித் யுவர் ஃபோன், with your gadgets, with the நீங்கள் என்னென்ன ஆப்பு, இது வந்து நீங்கள் வந்து டே அண்ட் டே அவுட் நீங்கள் லிவிங் ப்ரீதிங் ஏஐ. இது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது குழந்தைங்கள அவங்களுக்கு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் ஏஐ பற்றி ஃபவுண்டேஷன் படி, ஃபவுண்டேஷன் அபவுட் ஏஐ. யூ டோன்ட் ஹாவ் டு பி an engineer to design a neural network. You don't need to know deep learning model. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஓப்பன்ஏஐ, அஜூர் ஓப்பன்ஏஐ, ChatGPT, இதெல்லாம் வந்து உன்னை எப்படி எம்பவர் பண்ணுறது, அது பேரண்ட்ஸ் வந்து they have to continue to push. Third, the system, teachers or professors, they should willingly and voluntarily use AI, GPTs to the core for their research, development and project work. அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்குனீங்கன்னா யூ cannot educate the children. தயங்குற மட்டும் இல்லை, அது எங்கேயோ ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னாலும் தப்பு. நீங்கள் வந்து யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் யூஸிங் இட். அது வந்து பண்ணுவாங்க, எனக்கு அதில் டவுட்டு கிடையாது. பட் தீஸ் ஆர் த 3 areas ஐ ஆம் டெல்லிங். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஓகே, நான் ஏஐ ரிலேட்டடாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஏஐ ரிலேட்டடாக என்ன பண்ணலாம், skills என்ன டெவலப் பண்ணலாம், irrespective of the domain they should do that. இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன். தமிழ்நாடுனுடைய ஸ்ட்ரென்த்தே எஜுகேஷன். எஜுகேஷன் கிரியேட்ஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட், பிரிங்ஸ் அப் ஸ்கில் செட்ஸ். அந்த ஸ்கில் செட் வந்து will give position you for the right opportunities. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது வில் பி ரைட்லி பொசிஷன். அப்போ தான் நம்ம வந்து எக்கனாமிக் க்ரோத் இதெல்லாம் வந்து we can think about. So it's going to be a wonderful future if we all learn AI. இவ்வளவு நேரம் பொறுமையாக ஏஐ பற்றி எல்லோருக்கும் புரியும்படி லேமன் டேர்ம்ஸில் ஏஐ பற்றி இத்தனை விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காகட்டும், உங்களுடைய கேரியரில் நீங்கள் ஒரு ஜாப் ஸ்விட்ச் பண்ணப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதாகட்டும், அது எல்லோருக்கும் எப்படியெல்லாம் எடுத்துக்கணும், தொழில் முனைவோர் என்ன செய்யணும், ஜாப் சர்ச்சில் இருக்கிறவங்க என்ன செய்யணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் என்ன செய்யணும்னு அத்தனை விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அரங்கத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக எல்லாத்தையும் பேசுனதுக்கு மிக்க நன்றி.